அவன் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, அவன் ஆந்திரால இருந்தாலும் அவன் சொந்த ஊர் எந்த ஊரோ, எந்த ஊர் இருக்கா இல்லையா தெரியல, அவன் ஆந்திரால இருந்தாலும் சரி, அவனுக்கு 2 கோடி கொடுத்தா 2 கோடி. சார் இங்க நான் சொல்லல, இது 234 தொகுதி, 30 தொகுதி இருக்கக்கூடிய இது பாண்டிச்சேரியில அவங்க பார்த்து வச்சிருக்க வேலை ஃபுல்லா பாஜக அதிமுக நிப்பாட்டிருக்காங்க சார். நேச மக்கள் கட்சி ஏதோ ஒரு கட்சி கடைசியில் 2 தொகுதி. இவங்களே தாவேக்கால இருந்து 2 வேட்பாளர் போட்டாங்க. எப்படி உங்க 2 இவங்களே தம்பி 2 வேட்பாளர் அறிவிச்சுட்டாங்க. எவனோ ஒருத்தர் நேசம் மக்கள் கட்சின்னு அவன் ஆசை கொண்டு உள்ள வரான் அப்படின்றதுனால அவன் கூட கூட்டணி, அவனுக்கு 2 தொகுதி ஒதுக்கியாச்சு, உங்க 2 பேரும் தூக்கி தூரப்பட்டாச்சு. அவ்வளவுதான். இது 5 கோடி 2 கோடி இருந்தா வா, இல்லைன்னா வராத அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட திமுகவும் காங்கிரஸ் சொன்னது ஒண்ணு. நீ அதான் அழட்டிக்காத, இதான் லிஸ்ட். கரீரின் உச்சத்தை விட்டு அது அது பாவம், காசு சோத்து திண்டாடுறாரு போல இருக்கு. அதனால இவங்க காசை வாங்கி தான் அவர் கட்சி நடத்த போறாரு. இவங்க காசை வாங்கி தான். இது விஜய்க்கு தெரியுமா? தெரியும் சார். அவர் ஆனந்த் வரைக்கும் தானே சார் தெரியும். இல்ல சார், அவருக்கெல்லாம் தெரியும் சார். அவர் சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் உச்சத்துல இருக்கேன், எனக்கு காசு பணத்து மேல இன்ட்ரெஸ்ட் ஆசை இல்லை. புஷி ஆனந்த் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியுது, எனக்கும் தெரியுது. இருக்கக்கூடிய பேப்பர்ல 10ல் 9 பேப்பர் எழுதுறான். அது விஜய் ஒண்ணு கேட்காம இருக்காருன்னா கூட்டுக்கலவாணி 2 பேரும். அவ்வளவுதான் சார். இதெல்லாம் கூட்டுக்கலவாணி திட்டம். 2 பேரும் எல்லாரும் சேர்ந்து பண்றதெல்லாம் காசு வாங்குறான். அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் வெளியில தாவேக்காவிலேயே விஜய் வெளியேன்றான். அவங்க கேட்டா 30 வருஷமா விஜயனுடைய பாண்டிச்சேரியோட முதல் மன்றத்தை திறந்து வச்சதுல அவனு ஒருத்தனான். முதல் மன்றத்தை 3 பேர் திறந்து வச்சாங்களாம். அதுல அவனு ஒருத்தன் நேற்று விஜய் ஒளியன்றான். இதை விட உனக்கு என்ன கேவலம்?